ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் மதிக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிஷர்ட்டை எப்படி கமர்ஷியல் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸை வச்சு ப்ரொஃபஷனலா அயர்ன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்ல நான் என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்றேன் அப்படின்னா, ஒரு அயர்னிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஸ்டார்ச் வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எவ்வளவு இடம் தேவைப்படும், என்னென்ன மிஷினரிஸ் தேவைப்படும், எவ்வளவு லேபர் தேவைப்படும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன். யாரும் புதுசாக ஸ்டார்ட் பண்றவங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை லாண்ட்ரி பிசினஸ்ல, நான் லாண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீடு இருக்கிறவங்க வீடியோல கொடுக்குற கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து டிஷர்ட் எப்படி அயர்ன் பண்றாங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஷர்ட்டை தான் நம்ம அயர்ன் பண்ண போறோம். பாருங்க எவ்வளவு சுருக்கமா இருக்குன்னு. டிஷர்ட் அயர்ன் பண்றது ரொம்ப ஈஸி. ஃப்ரண்ட் சைடு நீட்டா அயர்ன் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ணியாச்சு. பேக் சைடு அயர்ன் பண்ணிக்கணும். எப்பயுமே நான் காரணா நீட்டா இருக்கும் அயர்ன் பண்ணிடுவோம். அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ கையை வந்து அயர்ன் பண்ணிடணும். அதே போல இந்த கையுமே நம்ம அயர்ன் பண்ணிடணும். இப்போ நீங்க பேக் சைடு ஃபோல்டிங் பண்ண போறோம். ஃபோல்டிங் தான் ரொம்ப முக்கியம். கரெக்டா நீட்டா அளவு வச்சு பண்ணணும். இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும், இல்லைன்னா ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது அசிங்கமா இருக்கும். இதே போல டிஷர்ட் அயர்ன் பண்றது ரொம்ப ஈஸி தான். நீட்டா அயர்ன் பண்ணியாச்சு. இப்படி சுருக்கமா இருக்கும் நீட் எடுத்துட்டு மேல டிஷர்ட் அயர்னிங் முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் டிஷர்ட்டை அயர்ன் பண்ணணும். இந்த மாதிரி தான் டிஷர்ட்டை ப்ரொஃபஷனலா அயர்ன் பண்ணணும். ஒரு சஜஷன் நான் சொல்ல விருப்பப்பட்டேன். டிஷர்ட் பொறுத்தளவுக்கு காட்டன்ல தான் ரெடி பண்ணுவாங்க. அந்த டிஷர்ட்டை கமர்ஷியல் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் வச்சு அயர்ன் பண்ணுங்க. நீட்டா பெர்ஃபெக்டா அயர்ன் ஆகும். ரெண்டாவது, எப்பயுமே வந்து டிஷர்ட் அயர்ன் பண்ணும்போது கார்னர்ஸை கரெக்டா ஈவன் பண்ணி அயர்ன் பண்ணுங்க. அப்பதான் ஈவனா கரெக்டா அழகா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, டிஷர்ட் அயர்ன் பண்ணாம போடாதீங்க. டிஷர்ட் அயர்ன் பண்ணி போடுங்க. உங்களோட லுக்கு வேற மாதிரி அழகா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரி விஷயம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.